நம்ம வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. இப்போ வந்து அரிசி மாவு வந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் எப்பவுமே சிக்கன் 65க்குனாலுமே எதுக்குமே வந்து கடையில் வந்து மசாலா வந்து வாங்குறதில்ல. நான் வீட்டிலேயே ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்படி போட்டுக்குவேன் நான். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை இந்த மாதிரி நல்லா காய வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து சாப்பிட்றக்கு எதுக்கு ஹோட்டலில் போகணும், நம்மளே வீட்டில் வந்து சூப்பராக நம்ம செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற சிக்கனை ஃபுல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தையும் குடமிளகாயையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து 2 டீஸ்பூனுக்கு இந்த குழிக்கரண்டியில் 2 கரண்டி நான் பட்டர் போட்டுக்கிறேங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயமும் நான் வந்து குடமிளகாவும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும். உப்பு போட்டுக்கலாம், குயிக்காக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா 2 வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் 3மே 2 டீஸ்பூனுக்கு பக்கம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு கலரிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரிக்கலாம். வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குயிக்காக பண்ணிடலாங்க. குழந்தைங்க கேட்டால் நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பெரிய மசாலாலாம் போடணுங்கிறதெல்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரிட்டு இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனை வந்து ஃபுல்லாமே அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதெல்லாம் மசாலா வந்து சிக்கனில் பிடிக்கிற மாதிரியே நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டிலே சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.